நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை ஐதராபாத்தில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கஸ்தூரியை கார் மூலம் தனிப்படை போலீசார் சென்னை அழைத்து வந்தனர். அவரிடம் சிந்தாதிரிப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணை முடிந்தவுடன் அவரை எழும்பூர் 5வது கோர்ட் விடுமுறை மாஜிஸ்ட்ரேட் ரகுபதி ராஜா முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தினர். பின்னர் கஸ்தூரியை வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து நடிகை கஸ்தூரி புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் டி.ஆர். பிரபாகரன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். இந்த ஜாமீன் மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு வருகிறது.